ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய சூரியோதய அதில் 4th லெசனான மாயோபியா ஸ்ரீ உதயசங்கர் பட் அவர்களால் எழுதப்பட்டது. ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் வந்து சந்தர்ப்ப சகித் வியாக்கியா, அப்புறம் சாராஞ்சு, அதில் இருக்கக்கூடிய சரித்திர சித்திரன், அந்த டிப்பணி அதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போது 4th ஒன்னான மாயோபியா அதனுடைய ஏகாக்கிங்கா சாராஞ்ச் அதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். மாயோபியா அப்படின்னா என்ன சொல்கிறது, கிட்ட பார்வை, ஓகேவா? கிட்ட பார்வை நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து மாயோபியா அப்படின்றது மீன் பண்ணுது. இந்த ஸ்டோரிக்கு இந்த டைட்டில் வந்து உகந்தது அப்படின்றத வந்து நம்ம பின்னாடி இந்த சாராஞ்ச் முடியும் போது பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ மாயோபியா அப்படின்றது கிட்ட பார்வை அப்படின்றது ஸ்ரீ உதயசங்கர் பட் அவர்களால் எழுதப்பட்டது. प्रस्तावना: एकांकी के तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर मायोपिया ஏகாங்கி ஆலோசனா की जाती है. இது நம்ம எல்லா இந்த சூரியோதயனுடைய எல்லா சாராஞ்சிலையும் சேம் இதையில இருந்தா பார்த்துருப்போம். அதாவது ஏகாங்கி அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வித்வான்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். பட் வந்து ஒன்றிணைந்த ஒரு கருத்துக்களின் மூலியமாக, பொதுவான கருத்துக்களின் மூலியமாக இங்கே வந்து இந்த ஏகாங்கி மாயோபியா அப்படின்ற ஏகாங்கியை வந்து நாம் ஆலோசனா கி ஜாத்தி है. फर्स्ट एकांकी का परिचय. மாயோபியா நாமக் இஸ் ஏகாங்கி கே ஏகாங்கிகார் ஸ்ரீ உதயசங்கர் பட் அவர்கள். அதாவது மாயோபியா அப்படின்ற இந்த ஏகாங்கியினுடைய எழுத்தாளர் உதயசங்கர் பட். वे हिंदी नाटक क्षेत्र में अपना एक महत्वपूर्ण ஸ்தான் ரக்தே ஹே. இவர் ஹிந்தி நாடக உலகத்தில் தனக்குன்னு ஒரு இடம் வந்து வகித்திருக்கிறார், ஒரு மகத்துவபூர்ண இடத்தை பெற்றிருக்கிறார். இன்கி ரச்சனாயே பாவ்பூர்ணகை. இவருடைய படைப்புகள் எல்லாம் உணர்வுபூர்வமானதாக இருக்கின்றன. ஷீர்ஷக். ஸோ இப்போ தலைப்பு எப்படி பட்டதாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏக் ஏகாங்கி கி சஃபலதா கி பெஹலி சீடி உஸ்கா ஷீர்ஷக்கு ஹோத்தாகே. ஒரு ஏகாங்கி வந்து வெற்றிகரமானதாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அதனுடைய தலைப்பு உஸ்கா ஷீர்ஷக், அதனுடைய தலைப்பு வந்து பொருத்தமானதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது வந்து கரெக்டாக இருக்கணும். கதாவஸ்து சே சம்பந்தித் ஷீர்ஷக் ரக்குனா ஆம் பாத் ஹே. கதை களத்தோட பொருத்தமான அந்த தலைப்பு இருக்கணும், ஓகேவா? கதை ஒரு மாதிரியும் அந்த தலைப்பு வேற மாதிரி இருந்தால் அது வந்து என்ன சொல்றது, நல்லா இருக்காது இல்லையா? யஹ் ஷீர்ஷக் பி கதாவஸ்து சே சம்பந்தித் ஹை. இந்த ஷீர்ஷக், இந்த தலைப்பும் கூட இந்த கதை களத்தோட பொருத்தமானதாக இருக்கு. சுதி கே மன் மே கலத் அந்தாஜா ஹை. சுதி அப்படின்றது இந்த கதையினுடைய ஹீரோயின். ஸோ அவங்களுடைய மனதில் வந்து கலத் அந்தாஜா, ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்காங்க. யஹ் மன்கா மாயோபியாக. இது வந்து மனதினுடைய ஒரு கிட்ட பார்வை அப்படின்றது என்ன சொல்றது, ஒரு தொலைநோக்கு பார்வையோட இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு சின்ன பிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டிருப்பாங்க. எதை பற்றி, திருமணத்தை பற்றி அவர்களுடைய கருத்து வந்து தவறானதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கிட்ட பார்வை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ஆழ்ந்து யோசிக்காம பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு திங்காக அவங்களோடது இருந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாயோபியா அப்படின்ற தலைப்பு இதுக்கு ஏற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். यह शीर्षक इस नाटक के लिए उचित और उत्तम शीर्षक है. இந்த தலைப்பு வந்து இந்த நாடகத்திற்கு உச்சித், கரெக்டானதாகவும் சரியானதான ஒரு நல்ல தலைப்பாக இருக்கு. ஸோ இப்போ கதாவஸ்து, கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற லெசன்ஸ் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நான் எடுத்தது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மானிடைஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் நான் இந்த யூடியூப்லேருந்து இது ஆன் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா, சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு. ஸோ அதன் மூலிமா நீங்கள் நம்ம அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் எல்லா கூடிய சீக்கிரம் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய சப்போர்ட்டால். ஓகே, இப்போ பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு கதாவஸ்து, கதைக்களம். சுதி காலேஜ் में प्रोफेसर का काम करती है. சுதி வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. உஸ்கி சாத்ரா சந்திரிகா है. அவங்களுடைய மாணவி வந்து சந்திரிகா. ஏக் தின் दोनों घर में बैठकर बातें करती है. ஒரு நாள் வந்து ரெண்டு பேரும் வந்து बैठकर बातें, வீட்டில் அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சுதி का ख्याल है कि पुरुष सब बुरे है. ஸோ இதுதான் வந்து அந்த தவறான எண்ணம், திருமணம் பற்றின ஒரு தவறான எண்ணம், ஆண்களை பற்றின ஒரு தவறான எண்ணம் அவங்க கொண்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சுதியினுடைய எண்ணம்
எப்படி இருக்கு அப்படின்னா புருஷ் சப் புரேகே, ஆம்பளைங்க எல்லாருமே வந்து தவறானவர்கள் அப்படின்ற எண்ணம். ஸோ ஓகேவா, அதனாலதான் அவங்களுக்கு திருமணத்தின் மேலேயும் அந்த தவறான எண்ணம் இருந்திருக்கு. ஓகேவா. ஸ்திரீயோங்கோ விவாஹ் கர்னாஹி நஹி சாகியே, பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்றதும் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. உசி வக்த் வஹா சுதி கா பாயி ஷியாம் சுந்தர் ஆத்தா ஹை और कहता है कि आज शाम को तारक चाय पर ஆனே வாலா ஹை. அவர் அந்த சமயத்துல வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ உசி வக்த் அந்த சமயத்துல அவருடைய அண்ணனான ஷியாம் சுந்தர் வந்து அங்க வராரு. வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் வந்து தாரக் வந்து நம்ம வீட்டுக்கு காஃபி டீ குடிக்க வரான், சும்மா ஜஸ்ட் வர போறான் அப்படின்னு சொல்றாங்க. தாரக் பெஹலே சுதி சே ஷாதி கர்னா சாஹதா தா. இந்த தாரக் யாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து இந்த சுதியை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு விரும்பினான். மகர் சுதினே இன்கார் கர்தியா, ஆனா சுதி வந்து மறுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு அந்த தாட் இருக்கு இல்லையா, திருமணம் அப்புறம் ஆண்கள் அதை பத்தின எண்ணமெல்லாம் தவறா இருக்கிறதுனால ஸோ அவங்க அதை வந்து மறுத்து விட்டாங்க. அப் தாரக் கி ஷாதி அனாமா சே ஹோ சுக்கி ஹே. ஸோ இப்போ வந்து தாரக் வந்து அனாமா அப்படின்ற பெண்ணோட வந்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க. ஷாம் கோ ஷியாம் கே கர் தாரக் அனாமா கே சாத் ஆ பहुंचता है. ஷாம் கோ, சாயங்கால டைம்ல ஷியாம் வந்து வீட்டுக்கு வராங்க. யாரு, தாரக்கும் மற்றும் அனாமா, இவங்க 2 பேரோட வீட்டுக்கு வராங்க. ஷியாம் சுந்தர் அப்னி பத்னி மது கே சாத் உஸ்கா ஸ்வாகத் கர்த்தா ஹே. ஸோ ஷியாம் அவங்களுடைய அண்ணா வந்து அப்போ தன்னுடைய அழகான மனைவியான மது, அவருடைய மனைவி வந்து மது, அவங்களோட வந்து ஸ்வாகத் கர்த்தா ஹே. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து அந்த தாரக் அவங்கள வந்து இன்வைட் பண்றாங்க. ஸ்வாகத் அப்படின்னா இன்வைட் பண்றாங்க. பாத்தேன் சல்தி ஹே. ஸோ எல்லாம் நிறைய பேசிட்டே இருக்காங்க. மீட் பண்ணாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. தப் சுதி சமஜ் பாத்தி ஹை கி ஸ்திரீ கே பினா புருஷ் और पुरुष के बिना स्त्री का जीवन अधूरा है. ஸோ அங்க வந்து அவங்க பேசுறது அதெல்லாம் பார்த்து அவங்கள வந்து எப்படி கணவன் மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ஸோ அப்போ வந்து சமஜ் ஜாதி அவங்க வந்து நினைக்கிறாங்க. யாரு, சுதிக்கு என்ன அவங்களுக்கு புரியுது அப்படின்னா, புருஷ் அவரு ஸ்திரீ கே பினா புருஷ் அவர் புருஷ் கே பினா ஸ்திரீ, பெண் இல்லாம ஒரு ஆணும் ஆண் இல்லாம ஒரு பெண்ணும் இருப்பது வந்து அதூரா அப்படின்னா ஒரு முழுமையற்றதாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. உசி சமய கேஷவ் வஹா ஆத்தா ஹை. ஸோ அந்த சமயத்துல தான் கேஷவ் அப்படின்றவங்களுடைய இன்ட்ரோ அவங்க வந்து வர்றாங்க. किसी गुंडे को पकड़ने के काम में लगने के कारण उसके हाथ में चोट लगी है. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடி இருப்பான், அவனை வந்து அவங்கள பிடிக்க போகும்போது காமே லக்னேக்கே காரன், அவங்கள பிடிக்க போற அந்த சமயத்துல அவனுடைய கையில, யாருடைய கையில, கேஷவனுடைய கையில வந்து சோட்டு லகிஹை, காயம் ஏற்பட்டிருக்கும். சந்திரிகா உஸ்கி ஷேவா கர்த்திஹே. சந்திரிகா வந்து யாரு, சுதியோட ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ அவ வந்து அவனுக்கு அந்த கிளியர் பண்ணி அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு எல்லாம் பண்ணுவா. ஸோ ஃபிர் வஹ் சலா ஜாத்தாஹே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்று விடுவாங்க. ஓகேவா. கேஷவ் பி பெஹலி சுதி சே பியார் கர்த்தா தா. கேஷவ் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சுதியை வந்து விரும்பி இருப்பாங்க. மகர் ஆனா சுதினே இன்கார் கர்தியா, சுதி வந்து அவங்களையும் மறுத்திருப்பாங்க. इस पर वह चंद्रिका से शादी करने का निश्चय कर लेता है. ஸோ அதனால சேகர் வந்து சாரி யாரு அவங்க பேர் என்ன, கேஷவ், சாரி கேஷவ் வந்து சந்திரிகா வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ள போறாங்க. யஹ் ஜான்கர் சுதி கேஷவ் சே ஷாதி கர்னா சாகத்திகே. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுதி வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கலாம், நான் மறுபடியும் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்பத்தை திருப்பிப்பாங்க. மகர் ஆனா கேஷவ் உசுசே ஷாதி करने से माफ इनकार कर देता है, சாரி சாஃப் இன்கார் கர் தேத்தா ஹே. இவர் வந்து கேஷவ் வந்து தெளிவா வந்து வேண்டாம் அப்படின்னு மறுத்துருவாங்க. பிகாஸ் அவர் வஹ் சலா ஜாத்தா ஹே, அது வந்து முடிஞ்சு போன விஷயம். அப்ப நான் கேட்டப்ப நீ இல்லைன்னா இப்ப வந்து நான் வேற ஒருத்திய திருமணம் செய்து கொள்ள போற நிலைமையில இருக்கேன், நீ வந்து இப்படி சொல்ற, ஸோ அது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுதி தொடப்தி ஹுயி அகேலி ரஹ் ஜாத்தி ஹே. ஸோ சுதிக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, திடீர்னு வந்து தனியா லோன்லியா தான் விடப்பட்டதாக அவ வந்து கருதுறா. ஸோ இப்போ கத்தோபகத்தன்
एकांकी को आगे बढ़ाने के लिए उसके कथोपकथन ही सहायता देते हैं. ஏகாங்கி அப்படின்னா வந்து அதை வந்து ஆகே படானே கேலியே அடுத்தடுத்து நம்ம அதை படிச்சுட்டே போகணும் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் மூவ் ஆன் பண்ணி போறதுக்கு வந்து அதனுடைய கதை களம் அப்படின்றது சகாயத்தா தேத்தேஹே அதுதான் உறுதுணையா இருக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ நம்ம ஒரு கதை படிக்கிறோம் ஸ்டோரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டோரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த அந்த கதையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம விட்டுருவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த கதைக்களம் அப்படின்றதா வந்து இம்பார்ட்டன்ட். வஹி ஏகாங்கி கி ரீடு கி ஹட்டி ஹோத்தி ஹே. ஸோ அதுதான் வந்து ரீடு கி ஹட்டி அப்படின்னா அதுதான் ஒரு ஏகாங்கியினுடைய முதுகெலும்பாக இருக்கு. ரீடு கி ஹட்டி முதுகெலும்பாக இருக்கு. அகர் கதோபகத்தன் லம்பே ஹோத்தோ பாட்டக்கு ஊபு ஜாயேங்கே. சப்போஸ் வந்து அந்த கதை வந்து ரொம்ப அப்படியே பெருசா நீண்டுகிட்டே போகுது அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஊபு ஜாயேங்கே. அது வந்து போடா இது என்னடா இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இஸ் ஏகாங்கி கே கதோபகத்தன் சுந்தர் அவர் ஆக்கர்ஷக் ஹே. ஸோ இந்த ஏகாங்கியினுடைய கதைக்களம் வந்து சுந்தர் ரொம்ப அழகாவும் இருக்கு, ஆக்கர்ஷக் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கற மாதிரியும் இருக்கு. மிசால் கே தௌர் பர் தேக்கியே. அதனுடைய அந்த ஒரு சில வரிகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. உஸ் ஆதிம் ஸ்திரீ கா நாம் ஜோ ஷாத் ரூபா ரखा गया वह इसलिए कि वह अपने में एक होते हुए भी माता बहन स्त्री के रूप में அனந்ததி. இது தாரக்கினுடைய வரிகள். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பழங்காலத்துல வந்து ஆதிம் ஸ்திரீ ஒரு பொண்ணுடைய பெயர் வந்து ஷாத் ரூபா அப்படின்னு வச்சதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா அவ வந்து ஒரு அம்மாவாகவும் இருக்கா, சகோதரியாக இருக்கா, மனைவியாக இருக்கா, தங்கையாக இருக்கா, எல்லாமுமாக அவ இருக்கா. ஸோ அதனால அவ வந்து ஷாத் ரூபா அப்படின்னு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வரியை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஷவனுடைய வரி கொடுத்துருக்காங்க. விவாஹ் வினிமய நஹீன் சாகத்தா சுதி வஹு ஹிருதய சாகத்தாக. இது வந்து சுதியை பத்தி சொல்றாங்க. சுதி வந்து மனதை தான் இதயத்தை விரும்புகிறா. இந்த காதல் பரிமாற்றத்தை விட கல்யாணத்தை விட இதயத்தை தான் விரும்புகிறா, இதயபூர்வமானது அப்படின்னு சொல்லி கேஷவ் வந்து சொல்ற மாதிரி இந்த லைன்கள் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்ரு சித்ரன் கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? அந்த கதாபாத்திரங்கள் அதை பத்தின விஷயம். हिंदी एकांकी नाटकों में 2 प्रकार के पात्र पाए जाते हैं. நம்ம இது இந்த பாத்ரு சித்ரன் பாஷா சைலி அப்புறம் ரங்கமஞ்ச் அப்புறம் தேஷ்கால் சரம் சீமா இது எல்லாமே வந்து நம்ம மற்ற இந்த சூரியோதயில எல்லா இதுலேயும் சேம் இதே தான். அந்த டைட்டிலை பொறுத்து அந்த விஷயங்கள் மட்டும் மாறுபடும். ஓகேவா? அந்த டைட்டிலுடைய சென்டென்ஸ் மட்டும் மாறுபடி, மற்றபடி எல்லாம் இதெல்லாம் சேம் ஒரே மாதிரி தான். ஒரு தடவை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா இதுக்கும் சேம் அதே தான். ஓகேவா? தயவுசெய்து புரிஞ்சு படிங்க, தெளிவாக படிங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தயவுசெய்து கண்டிப்பாக அதுதான் வந்து முடிவு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஹோப்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து மெமரைஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. பாத்ரு சித்ரன் ஹிந்தி ஏகாங்கி நாட்டகோமே ஸோ ஹிந்தி ஏகாங்கி அப்படின்னா அந்த நாடகங்களில் 2 கதாபாத்திரங்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா முக்கிய பாத்திர, கவுன் பாத்திர. முக்கியமான கதாபாத்திரம், அப்புறம் 2ஆம் கட்ட கதாபாத்திரம். ஓகேவா? ஹீரோ ஹீரோயின், அப்புறம் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். இஸ் ஏகாங்கி में भी मुख्य और गौन पात्र का चित्रण उचित ढंग से किया गया है. ஸோ இந்த ஏகாங்கிலையும் வந்து முக்கிய மற்றும் கவுன் இந்த கதாபாத்திரங்கள் வந்து சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. एकांकीकार ने अपनी प्रतिभा पूर्ण शैली से सभी पात्रों को सजीव बनाया है. ஸோ இந்த ஏகாங்கியில வந்து தன்னுடைய अपनी प्रतिभा पूर्ण शैली தன்னுடைய அந்த ஒரு கவரக்கூடிய ஒரு ஆளுமைத்தன்மை கொண்ட அந்த ஸ்டைல் மூலியமாக எல்லா கதாபாத்திரமும் வந்து சஜீவ் பனாயா ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அது இருக்கின்றது. இஸ் ஏகாங்கிக்கே முக்கிய பாத்திரம், முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா சுதி, தாரக், கேஷவ், சந்திரிகா. அப்புறம் வந்து கவுன் பாத்திரம் யார் அப்படின்னா ஷியாம் சுந்தர், நௌகர், தீனு, சண்டி பிரசாத். இது வந்து முழுமையான கதையில வந்து இந்த சண்டி பிரசாத், நௌகர், தீனுங்களை பற்றி வந்திருக்கும். மற்றபடி நம்ம இங்க பார்த்தது வந்து இந்த சுதி, தாரக், கேஷவ், சந்திரிகா, ஷியாம் சுந்தர் இவங்கள தான் பார்த்துருப்போம். முழு கதையில தான் இவங்க 2 பேர் வந்திருப்பாங்க. ஓகே. பாஷா சைலி ஒரு லாங்குவேஜினுடைய ஸ்டைல் எப்படி இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் அது மூலிமா ஏதாவது அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் செய்யலாம். ஐ ஹோப் நீங்கள் வந்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றத நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஐ ஹோப் நம்புறேன். ஒவ்வொரு வீடியோவில் இதை தான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். பார்க்குறதோட இல்லாமல் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். அது நான் ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் பண்ணுறீங்க, இப்போலாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் எல்லாருமே பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 20 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒருத்தங்க லைக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. 100 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 5 பேர் 10 பேர் லைக் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, कंटिन्यू பண்ணலாம். भाषा शैली, लैंग्वेज स्टाइल. उत्तम भाषा शैली के कारण ही एक एकांकी सफल होता है. लैंग्वेज स्टाइल வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஏகாங்கியினுடைய வெற்றிகரமான வாய்ப்புக்கு வந்து அது வழிவகுக்கும். ஓகேவா? லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். यह नाटक सामाजिक है, इसलिए भाषा शैली சரல், சஹஜ் और ஸ்பஷ்ட் है. இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்களே தான். ஓகேவா? ஒவ்வொரு சூரியோதயில பாஷா சைலி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது எளிமையாக இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், பொருள் இருந்ததாக இருக்கணும். பாஷா சைலி பாத்ரோச்சித் ஹை और भावपूर्ण है. லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது அந்த பாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் மற்றும் வந்து உணர்வுபூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். அடுத்த தேஷ், கால், வாத்தாவரன். அந்த சுச்சுவேஷன் எப்படி, அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த கதை களம் அப்படின்றது இருக்கணும். ஏகாங்கிகார் को कथा के घटने के काल, स्थान, वातावरण ஆதி கா வர்ணன் கூப் கர்னா சாகியே. ஸோ ஏகாங்கி எழுதக்கூடியவர் வந்து அந்த கதையினுடைய கதைக்களம், நடந்த காலம், இடம், அப்புறம் அதனுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சரியான முறையில் வர்ணிக்க வேண்டும். इससे पाठकों के मन में एक चित्र खींच उठे और नाटक को समझना आसान हो. ஸோ இதனால இந்த படிக்கக்கூடியவங்களுடைய மனதில் ஒரு சித்திர அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேட்கும் போது பாருங்களேன், நிறைய அது வந்து இந்த பழங்கால ஸ்டோரிஸ் அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுடைய மனசில் அது வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நாம் அதை வந்து உள்ள ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காண முடியும். ஸோ அதனால் கீஞ்சூட்டே அவர் நாட்டக்கோ சமஜ்னா ஆசான் ஹோ. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக அதை புரிந்து கொள்ள முடியும். நாட்டக்கார்கோ தேஷ் और काल के अनुसार शब्दों का चयन करना चाहिए. நாடகத்தை எழுதக்கூடியவங்க வந்து தேஷ் और கால், எந்த நாடு, அப்புறம் அதனுடைய காலம், அதனுடைய அடிப்படையில் அந்த சொற்களை வந்து சயன் கர்னா சாகியே, தேர்ந்தெடுக்க வேண்டும். இஸ் ஏகாங்கி கே में देश काल का निर्वाह खूब हुआ है. ஸோ இந்த ஏகாங்கியில் இந்த தேஷ் கால் இதெல்லாம் வந்து சரியான முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரங்கு மஞ்ச் பர், நாடக மேடைன்னு சொல்லுவாங்களா, மேடையில் அது அரங்கேற்ற முடியுமா? कोई भी एकांकी हो वह तभी उत्तम माना जाएगा जब वह रंगमंच पर खेले जाने योग्य हो, क्योंकि एकांकी बहुधा बढ़ने के लिए नहीं लेकिन देखने के लिए ही लिखा जाता है. பெருசா இருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தபி உத்தம் மானா ஜாயக, ஒரு ஏகாங்கி வந்து எப்போ வந்து ஒரு சரியான உன்னதமான ஒரு கதை படைப்பாக இருக்கும் அப்படின்னா அது ரங்கு மஞ்ச் பர் கேலே ஜானே, ஒரு நாடக மேடையில் அது அரங்கேற்றக்கூடியதாக அந்த தகுதியை அது பெற்றிருக்க வேண்டும். கியோங்கி, ஏனா ஏகாங்கி பகுதா படுனே கேலியே நகி, ஏகாங்கி வந்து வெறும் படிக்கிறதுக்காக, அந்த அதிகமாக படிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அது பார்ப்பதற்காகவும் அது எழுதப்பட வேண்டும். மாயோபியா நாட்டக் யக் ஏகாங்கி ரங்கு மஞ்ச் पर आसानी से खेला जा सकता है. இந்த மாயோபியா அப்படின்ற நாடகம் வந்து ஏகாங்கி வந்து ரங்கு மஞ்ச் அந்த மாதிரி நாடக மேடையில் அரங்கேற்றுவதற்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து அரங்கேற்ற முடியும், இது பாசிபிள் தான். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து நம்ம மேடையில் வந்து அரங்கேற்ற பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து சரம் சீமா, என்ன சொல்கிறது, ஒரு எண்டு பாயிண்ட். ஓகேவா?
இதுதான் வந்து எண்டு. ஏகாங்கி की गति में जिस जगह पर एक नया मोड़ आता है उसी को हम चरम सीमा कहते हैं. அதாவது ஒரு லாஸ்ட் எண்டு ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ஏக் நயா மோடு, எப்போ ஏகாங்கியில வந்து ஒரு புது திருப்பம், மோடு அப்படின்னா திருப்பம் வந்து ஏற்படுதோ அதுதான் வந்து நாடகத்தினுடைய அந்த உச்சக்கட்டம் முடிய போகுது அப்படின்றத மீன் பண்ணும். யஹி ஏகாங்கி பல் பிராப்தி கி ஓர் அக்ரசர் ஹோத்தியே. ஸோ அதுதான் வந்து ஒரு ஏகாங்கி அப்படின்றதனுடைய அந்த பலனை பெற முடியும். அப்பதான் அது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அடையணும் இல்லையா. चरम सीमा बहुत बड़ी हो तो पाठक ऊब जाएंगे और वे नींद में डूब जाएंगे. ஸோ அந்த ஸ்டோரியினுடைய எண்டு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அது தூங்குற நீந்து, ஓகேவா, தூக்கத்திலே போயிடுவாங்க, ஆழ்ந்து விடுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டான முறையில் இருக்கணும், ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கக்கூடாது. இஸ் ஏகாங்கி கி சரம் சீமா நியமானுசார் ஹி ஹை. இந்த ஏகாங்கியினுடைய அந்த எண்டு அப்படின்றது வந்து ரூல்ஸ் படி கரெக்டாக இருக்கு, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. इसलिए इस लक्षण की दृष्टि से यह एक सफल एकांकी है. ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம்னாலும் இது ஒரு வெற்றிகரமான ஏகாங்கி தான். அப்புறம் உத்தேஷ்ய, லாஸ்ட், எந்த நோக்கம். स्त्री के बिना पुरुष का और पुरुष के बिना स्त्री का जीवन अपूर्ण है. பெண் இல்லாம ஆணும் ஆண் இல்லாம பெண்ணும் அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு முழுமையற்றதாக இருக்கும். स्त्रियों को अपनी सुंदरता और पढ़ाई को लेकर घमंड न करना चाहिए. பெண்கள் வந்து தன்னுடைய அழகாலும் மற்றும் தாம் படிச்சிருக்கிறோம் அப்படின்ற காரணத்தினால கமண்டு ந கர்ணா, கர்வமோ அந்த ஒரு ஆணவம் அதெல்லாம் வந்து கொள்ளக்கூடாது. யஹி பாத் சாபித்து கர்னா இஸ் ஏகாங்கிகா உத்தேஷே. இந்த விஷயத்தை நிரூபிப்பதற்கு தான் இந்த நாடகம் வந்து நோக்கமாக இருக்கு, இந்த நாடகத்தினுடைய நோக்கமாக இருக்கு. இது பெண்கள், இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் இந்த கர்வம், அழகு, தாம் படிச்சிருக்கோம், பெருமை, அதனால வந்து கர்வம் அப்படின்றது வந்து எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது இல்லையா. அது வந்து பொதுவான விஷயம், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, लास्ट उपसंहार. मायोपिया सफल एकांकी है. श्री उदयशंकर भट्ट மகா நாட்டக்கார் है. மாயோபியா அப்படின்றது ஒரு வெற்றிகரமான ஏகாங்கி. உதயசங்கர் பட் அவர்களால் வந்து இந்த நாடகம் எழுதப்பட்டது. ஒரு மகா நாட்டக்கார், ஓகேவா, ஒரு மிகப்பெரிய நாட்டக்கார், எழுத்தாளர், ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாயோபியா அப்படின்றது இதுவும் வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மாயோபியா எடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.